Okay, sir. Thank you. Thank you so much. இந்த சைடு வந்துருக்குண்ணா நீங்க போட்டோ எடுத்து ஞாபகம் இப்படி வாங்க. முதலில் இந்த நிகழ்ச்சியை இந்த ஒரு நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி வருவதற்கு ஈன்றான் ஒரு 2 திருக்குறள் இருக்கு. அவையத்து முந்தியிருப்ப செயல்னு தாய். சோ இந்த மிக முக்கியமான இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இது போன்ற ஒரு அறக்கட்டளையை துவக்கி இதன் மூலமாக இலவசமான ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பித்து வைக்க உறுதுணையாக இருந்த ஒரு மகனை பெற்றெடுத்த அந்த தாய் திருமதி லேட் காந்தி அம்மாள் அவர்களுக்கு முதலில் வணக்கத்தை கூறி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். 2 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாள் சாதாரணமா சார் பேசிட்டு இருக்கும்போது சார் சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சாலும் ஒரு கல்வியில ஏதாவது பண்ணாதான் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு, நிறைய பிசினஸ் மற்ற தொழில செய்யறோம். அப்படி பேசும்போது சார் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சு பல IAS அதிகாரிகளை தமிழகத்திலிருந்து உருவாக்க ஒரு ஐடியா இருக்கு சார் அப்படிங்கும்போது, அப்ப நாங்க அண்ணா நகர் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல சென்று இடங்களை சூஸ் பண்ணோம். கடைசியில் முதலில் இங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம், பிறகு இதை என்லார்ஜ் பண்ணும்போது இதோட கிளைகளோ இல்ல இதோட ஒரு பெரிய நிறுவனமா மாற்றும் பொழுது அண்ணா நகர் போன்ற ஏன்னா இந்த மாதிரி பயிற்சி மையங்களுக்கு அண்ணா நகர் ஒரு மிக பொருத்தமான ஒரு இடமா தெரியுது. இருந்தாலும் இந்த காலங்கருதி உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தன்னுடைய பில்டிங்கே சாரு இந்த இடத்துல முதல்ல ஆரம்பிச்சிடலாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸ்ல போட்டு மிஸ்டர் சிவகுமார், மதிப்புக்குரிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சாருடைய வழிகாட்டுதலின் பேரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 மீட்டிங் போட்டு பேசி இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறது. சில அறிவிப்புகளை சார் பேசும்போது அறிவிப்பாங்க இந்த நிறுவனம் தொடர்பாக. முதலில் இந்த நிறுவனத்திற்கு இது போன்ற ஆரம்பித்து வைக்கும் இந்த விழாவிற்கு வருகை தருவதற்கு நாங்கள் சில அதிகாரிகளையும், சில ஆல்ரெடி சிட்டிங் IAS அதிகாரிகளையும், பல IPS அதிகாரிகளையும் அணுகும் போது முதலில் சொன்னவர்கள் நம்முடைய மதிப்புக்குரிய பழனிக்குமார் ஐயா அவர்களும் IAS அவர்களும், சார் திரு ராமசுப்பு IPS அவர்களும், திரு ரங்கராஜன் ஐஆர் இஸ் ஆன் த வே டு கம் அண்ட் பார்ட்டிசிபேட் த மீட்டிங். இவங்கெல்லாம் உடனடியாக ஒத்துக்கொண்டு இது போன்ற ஒரு நல்ல காரியத்தை நாங்க முன்னின்று நடத்தி தருகிறோம் அப்படின்னு சொல்லி பங்கெடுத்துட்டாங்க. இப்போ ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும், ஒரு 1000 செல்வங்கள் நீங்க 1000 கோடி கொடுக்கறத விட ஒரு ஆளுக்கு எழுத்தறிவிக்கிறது மிக முக்கியமான விஷயம். சார் அவங்க இப்ப ரீசெண்டா 2 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒன்னு வெள்ளூர்லயும் ஒன்னு சென்னை கேளம்பாக்கத்துலயும். அதுக்கடுத்து இந்த IAS கோச்சிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே நான் ப்ராஃபிட்டபிள், லாப நோக்கு இல்லாம ஒரு சர்வீஸ் மைண்ட்ல. அதனாலதான் அந்த போஸ்டர்லயே பாத்தீங்கன்னா நீங்க பெருசா இலவச பயிற்சி மையம் இருக்கு, இல்ல ஃப்ரீ கோச்சிங் சொல்லி இருக்கும். இது இல்லாம வேற சில அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இது போன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற திரு பழனிக்குமார் IAS அவர்களும், திரு ராமசுப்பு IPS அவர்களையும், திரு ரங்கராஜன் IRS அவர்களையும், திரு பாண்டியன் IPS அவர்களையும், பொருளாதார நிபுணர் திரு முத்துராமன் அவர்களையும், சேதுராமன் அவர்களையும், இன்னும் பிற வர இருக்கிற நண்பர்களையும் தோழர்களையும், இங்கே அமர்ந்திருக்கின்ற பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து முக்கிய பிரமுகர்களையும் இந்த காந்தி அம்மாள் IAS அகாடமியின் சார்பாக வரவேற்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஒரு லாப நோக்கற்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில்
ஓகே. அடையாளம் என்பதை திரு நாராயணமூர்த்தி அவர்கள் வலியுறுத்தி அந்த புத்தகத்திலே சொல்லியிருப்பார். அதைத்தான் அந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அப்புறம் நம்மளுடைய அவை பெருமாட்டி சொல்றாரு, என்ன சொல்றாங்க, ஆதியர்கள் எடுத்தோன்னு சொல்றாங்க, அறம் செய்ய விரும்பு, வாழ்நாளில் தர்மத்தை செய் அப்படின்னு சொல்றாங்க. மகாகவி பாரதி அவர்களை கொண்டு வந்து பார்த்தோம்னா அடுத்த அவர் சொல்றாரு, அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்கள், பின்னர் வரும் தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிரும் நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கூடி அவங்கோர் ஏழைக்கு இருத்தல் இருத்தல் அப்படின்னு சொல்றாரு. அதை செய்கின்ற நம்மளுடைய காந்தியம்மாளுடைய மைந்தர் முருகேஷ் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாரும் மனது வேண்டும், அதை செய்யறதுக்கு இலவசமா நான் பயிற்சி அழைக்க முன் வர்றேன், எங்களோட செல்வத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தது. அப்புறம் அங்க தொடங்குற அகாடமியோட நேமே ரொம்ப அற்புதமான பேர். நான் படித்து பார்த்தேன், காந்தி அம்மா. ஏன்னா காந்திக்கும் இந்த இந்தியாவில் உள்ள உலகத்துக்கே தொடர்பு உண்டு, மகாத்மா காந்திக்கும் இந்தியாவுக்கு மட்டும் தொடர்பு இல்லை, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்வார், என்னுடைய இந்த அகிம்சையும் வந்து நான் வயலன்ஸ் அண்ட் அஹிம்சா 2 லேர்னிங் எனக்கு வந்து எங்க கிடைச்சதுன்னா, நான் வந்து டியோஸ் தான்சாய், இதை இறைவனின் அரசாங்கம் நோக்கில் இருக்கிறது, அதே மாதிரி அன்டு த லாஸ்ட், கடையனுக்கும் கிடைத்திட்டது, அந்த 2 புத்தகங்களிலிருந்து கிடைத்த அரிய சொத்துக்கள் தான் எனக்கு வந்து இந்த நான் வயலன்ஸ் அண்ட் அஹிம்சா 2ஐயும் நான் உங்களுக்கு இந்த சமூகத்துக்கு கொடுக்கிறேன். ஒபாமா அவர்கள் கூட அமெரிக்காவில் இருக்கும்போது அப்போ அவருடைய தன்னுடைய பேச்சிலை குறிப்பிட்டார், உலகத்தில் தலைவர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் மகாத்மா காந்தியை பற்றி சொல்லுகிற போது அவர் சொன்னார், இஸ் a leader of all times, is a leader for ever. இது யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய அடைமொழியாக சொல்லக்கூடிய ஒரே தலைவர் வந்து மகாத்மா காந்தி. அதனால அந்த பேரை தாங்கி வைக்கிற இந்த காந்தி அம்மாள் அப்படின்ற பெயர்ல இந்த இலவச பயிற்சி பள்ளியை வந்து இலவச இந்திய ஆட்சி பணிக்கான இலவச பயிற்சி பள்ளியை தொடங்கி வைப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால இந்த இதுகளை வந்து நம்மளுடைய சமுதாயத்துக்கு எப்படி பயன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க வந்து பயணிக்க வேண்டும். நீங்க பயணிக்கிறவர்களுடைய தொலைநோக்கு பார்வையாக இருக்க வேண்டும். ஏதோ தொடங்கினோம், அதுல வந்து நம்ம வந்து என்ன சிக்கல்கள், நிறைய சிக்கல்கள் இருக்கும். பள்ளியை நடத்துவது மாதிரி நிறைய சிரமங்கள் மிகுந்தது வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு அவருடைய தேவைகளும் அவருடைய விருப்பங்களும் மாறி வரும், நிறைய விமர்சனங்கள் வரும். அதனால கல்வி கூடத்தை நடத்துவது என்பது மிக சவாலான ஒன்றாக இந்த காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா மாணவர்கள் நம்ம எதிர்பார்க்கிற விதமாக வருவார்களா, அந்த மாதிரிலாம் சிரமங்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த மாதிரி நான் கூட பயிற்சி பள்ளியில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினாவை தொடுத்த பொழுது ஒரு பயிற்சி பள்ளியை நடத்தி கொண்டிருப்பவர் என்று சொன்னார், ஏறக்குறைய சென்னையில மட்டும் 450 அகாடமி அங்க பே பண்ணி தான் படிக்கிறாங்க, எல்லாரும் பணம் செலுத்தி தான் படிக்கிறாங்க. இலவச பயிற்சிக்கு இருப்பது ஒரு சில மையங்கள் தான். அதனால அந்த மையத்தை நீங்க தொடங்குறீங்க. அதனால கல்வியை ஏன் செய்யணும் அப்படின்றது சில கருத்துக்களை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஏன்னா நெல்சன் மாண்டேலா சொல்றாரு, education is the most powerful weapon which you can use to change the world. உலகத்தில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் கல்வியை தான் நீங்கள் வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கல்வியினுடைய இதில் இன்னொன்று சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இட் வில் கிரியேட், அதாவது குட் ஹெட் அண்ட் குட் ஹார்ட். ஒரு மனிதனுக்கு தேவைன்னா நல்ல தலைமை கொண்டு இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தன்னுடைய ஃபர்மிடபிள் காம்பினேஷன், குட் ஹெட் அண்ட் குட் ஹார்ட் தான் ஃபர்மிடபிள் காம்பினேஷன் அப்படின்றாரு. ஸோ கல்வி அறிவில்லாத எந்த ஒரு நாடும் தன்னுடைய எல்லா துறைகளிலும் தன்னுடைய சிறப்பை இழந்துவிடும் என்று சொல்கிறார். அதை காட்டு இன்னொரு தடவை போனீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பார்த்து சொன்னீங்கன்னா, education is not only learning of facts, it is training the mind to think அப்படின்றார். The best quotation given by Albert Einstein. அவர் இன்னும் ஒரு ஸ்டெப் has gone ahead and is saying, என்ன சொல்றாருன்னா, education is what you have forgotten, what remains after forgetting what you learned in your schools and colleges அப்படின்றார். கல்லூரிக்கு பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போய் இதையெல்லாம்
படிச்சதெல்லாம் மறந்து விட்டு மீதம் உள்ளதெல்லாம் தருகின்றார். இன்னும் அதுக்கடுத்து ஒரு படி போறாங்க. The only source of knowledge is experience அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னுடைய சகோதரர் ராம் சுப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறதே அனுபவம். சேதுராமன் அவர்கள் பொறியியல் ஆய்வாளர் இருக்கிறார்கள், அவங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது அனுபவம். எங்களுடைய அனுபவத்தை தான் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறோம். அதனால இந்த ஐஏஎஸ் பொறுத்தவரை என்னன்னா, இட் இஸ் அல்டிமேட் ட்ரீம் ஃபார் இந்தியன் ஆஸ்பிரன்ட்ஸ். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போய் கேட்டீங்கன்னா யாரை பார்த்தாலும் என்ன பண்ணணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இந்திய ஆட்சி பணியில் நுழைய வேண்டும் என்று சொல்கிறார். அதில் ஏறக்குறைய இந்த ஆட்சி பணிக்கு வருவதெல்லாம் ஓரளவுக்கு புண்ணியம் செய்தவர்களாக தாயினுடைய கரு செய்த புண்ணியமாகத்தான் இருக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது. 130 கோடி பேர்ல ஒரு 5000 பேர் தான் ஏறக்குறைய மிஞ்சி போனா இன்றைக்குரிய காலச்சூழல்ல ஒரு 7000 பேர் 8000 பேர் தான் இருக்க முடியும். வேற யாரும் இது பண்ண முடியாது. இந்த பரீட்சையை 24 பதவிகளுக்காக நடத்துறாங்க. ஒவ்வொரு ஆண்டு நடத்தப்படுகிறது. 21 வயது ஆகஸ்ட் 1ஆம் தேதி பூர்த்தி ஆகிருக்கிறாங்க. அந்த மாதிரி சில நெறிமுறைகள்லாம், வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழர்களை பொறுத்தளவுல இந்த முயற்சிகள்லாம் இப்பொழுது ஒவ்வொரு விதமா ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இது 3 தான் பிரீமியர் சர்வீஸ். நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியாது. இந்திய ஆட்சி பணியை பத்தி வருவாங்க, அது ஐஏஎஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. 3 பிரீமியர் சர்வீசஸ் சொன்னா ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ், இது 3 தான். அப்புறம் அது எப்படி எல்லாம் வந்தது, அதோட ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஐஏஎஸ் பாத்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் கொண்டு வந்தாரு. முதல்ல அங்கேயும் நாமினேஷன் பேசிஸ்ல தான் இருந்தது. ஆல் இந்தியா சர்வீஸ்க்கு ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் நாமினேஷன் பேசிஸ் எல்லாம் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் இது பாருங்க பக்சா, இது ரெண்டுலையும் இந்த கம்பெனி பிரிட்டிஷ் கம்பெனிஸ் எல்லாம் கிழக்கிந்திய ஆதிக்கத்தை செலுத்துகிற போது ஆளுமை வேண்டும் என்பதற்காக அப்புறம் வரி வசூல் பண்ணணும்னாங்க, இதை கொண்டு வந்தாங்க. அதுக்குதான் நம்ம குறிப்புகள் இருக்கு. ஆனா இதற்கு முன்னாடியே வரலாற்றை நாம் முன்னோக்கி சென்று பார்த்தோமே ஆனால் எங்க தொடங்கியிருக்காங்கன்னா, மௌரியன் எம்பையர்லயே டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வேண்டி இந்த இந்திய ஆட்சி பணியாளர்களை நியமித்திருக்கிறார்கள். அப்புறம் முகல் ரூலர்ல மான்சப்தாரி சிஸ்டம், யார் ட்ரூப்ஸ் அதிகமா கமாண்ட் பண்ணக்கூடிய ஆபீசர்ஸ் பார்த்து எல்லாம் நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது மாதிரி பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்தவரை இந்த பிரிட்டிஷ் கம்பெனியில், அதனாலதான் பிலிப் மேசால் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார், மென் ஹூ ரூல்ட் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், the rulers, the traders become rulers, traders become rulers அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இந்தியாவுக்கு வியாபாரிகள் ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த பிலிப் மேசன் இந்த மென் ஹூ ரூல்ட் இந்தியா புத்தகத்தை படிங்க. ரொம்ப அரிய புத்தகம், ரொம்ப தேடிதான் கிடைக்கும் அந்த புத்தகம். அதை படித்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாருக்கும் தெரியும். அது எங்க அகாடமியில், ஐஏஎஸ் அகாடமியில் கொடுப்பாங்க, இதை போனோம்னா அதை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வரும்போது வாரன் ஹேஸ்டிங்ஸ் கொண்டு வர்றாங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது ஃபார் கலெக்ஷன் ஆஃப் லேண்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லேண்ட். அதனால வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா வந்தார். அதுக்கு பின்னால் யாருன்னா நம்ம லார்ட் காரன்வாலிஸ். காரன்வாலிஸ் தான் சொல்லுவாங்க ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பிரின்சிபல்ஸ்க்காக இந்த கலெக்டர் போஸ்டே உருவாங்க. ஸோ ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லேண்ட் ஆர்டர் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ஆர் 2 கார்டினல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி சிவில் சர்வீஸா இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் நிறைய மாற்றங்கள், இந்தியர்களை எடுக்கிறதா வேணாமா அப்படின்னாங்க. அப்புறம் லார்ட் மெக்கேல தான் இந்த கல்வி திட்டத்தை கொடுக்கிற பொழுது 1886 சிவில் சர்வீஸ் கமிஷன் ஒன்று போடுறாங்க. 1855 தான் முதல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க. இது மாதிரி பல்வேறு காலகட்டங்களை கடந்து இன்னைக்கு வரலாறா இந்த ஆட்சி பணி நிர்வாகித்து இன்னைக்கு 3 விதமான இதுல வருது. இப்போ லீ கமிஷன் முதல்ல லார்ட் மெக்கலே அந்த இந்திய ஆட்சி பணியை கொண்டு வர்றாரு, சிவில் சர்வீஸ் கமிஷன் வச்சு. அப்புறம் 1850 பண்றாங்க. ஆனால் இந்தியர்களை முதல்ல புறக்கணிச்சிட்டாங்க, இந்தியர்களை சேர்க்கல. அப்புறம் அதுக்கு பிறகுதான் ரிஃபார்மேஷன் லார்ட் கார்ன்வாலிஸ் கொண்டு வராங்க. மாண்டேக சென்ஸ் போர்டு ரிஃபார்ம்ஸ் வந்த பிறகுதான் நீங்க 1920 பின்னாடி தான் ஒரு முழுமை பெறுகிறது. முதல் எக்ஸாமினேஷன் 1922ல ஃபர்ஸ்ட் அலகாபாத்லயும் டெல்லியிலையும் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க. முதல்ல இந்தியன்ஸ் எல்லாம் புறக்கணிச்சாங்க, அப்புறம் இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல போலீஸ் எல்லாம் லண்டன் எக்ஸாம் பண்ணி இங்க கொண்டு வந்துருவாங்க, போஸ்டிங் போட்டுருவாங்க. அப்புறம் போலீஸ் லண்டன்ல இருந்து இங்க யாரும் வராதனால 1920ல இருந்தா அப்புறம் நம்ம இந்தியர்களை அதிகமா எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்லயும் 1864ல இருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஒன்று வச்சு இம்பீரியல் ஃபாரஸ்ட் சர்வீஸ் சொல்லி வச்சிருக்காங்க. அப்புறம் அது இப்போ ஒரிஜினலா எப்போ வந்துருக்குன்னு சொன்னா, ஆல் இந்தியா சர்வீசஸ் ஆக்ட் 1915 1966ல தான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பிரீமியர் சர்வீஸ் இருந்துச்சு.
அப்புறம் குரூப் ஏ அண்ட் பி சர்வீசஸ் வந்துருக்கு. அதில் வந்து குரூப் பி ஏ சர்வீஸில் அருமையான சர்வீஸில் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அப்புறம் இந்தியன் ஐஆர்எஸ், இதெல்லாம் ரொம்ப அற்புதமான சென்ட்ரல் சர்வீஸில் நல்ல சர்வீசஸ் வந்துருக்கு. அதெல்லாம் நம்ம சகோதரர் பாண்டியன் போன்றவங்க நிறைய உங்களுக்கு சொல்லுவாங்க. குறிப்பாக நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்ன விமர்சனம் அப்படின்றதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா இந்திய ஆட்சிப்பணி என்பது திறமையா இல்லை. இந்திய ஆட்சிப்பணி நோ மோர் ட்ரீம் கேரியர். ஏன்னா எல்லாருமே அங்க அட்ரிஷன் ரேட் அதிகமாகுது, அதை விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஏன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீல் ஃப்ரேம் இஸ் ரஸ்டிங் அப்படின்றாங்க. இந்திய ஆட்சிப்பணி ரஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா என்ன ஆனாலும் இந்த இந்திய ஆட்சிப்பணியை வந்து சிவில் சர்வீஸை வச்சுதான் நம்ம வந்து நிர்வாகத்தை நடத்த முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 36 செக்ரட்டரிகள் வந்து தலைமையில் உள்ள ஒரு அரசு, தமிழக அரசு பொறுத்தவரை 36 செக்ரட்டரிஸ், அவங்க கீழே 279 HODs இருக்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரி 36 செக்ரட்டரிஸ், 229 HODs. இதுதான் இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பண்றாங்க. அதுல போகும்போது இன்றைக்கு நம்மளுடைய பங்களிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த சிசெட் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சில ரிஃபார்ம்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரும் பொழுது இந்த ஐஏஎஸ்ல என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, கோத்தாரி கமிட்டி கொண்டு வந்தானா அவன் 3 stages ஆஃப் பிலிமினரி, மெயின் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நேர்முக தேர்வு 3, முதல் தேர்வு, முதன்மை தேர்வு, அப்புறம் வந்து நேர்முக தேர்வு அப்படின்னு 3 கட்டமா பிரிச்சாங்க. அப்புறம் அதுக்கடுத்து வந்து சதீஷ் மிஸ்ரா கமிட்டி வந்தோன்னா எஸ்ஏ கொண்டு வரணும்னா அவங்க கொண்டு வந்தாங்க. அப்புறம் கோட்டா கமிஷன் வந்த பிறகு சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கமிஷன் போடும்போதும் ஒன்றும் கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ் மக்களை வந்து நம்ம இதுக்கு நம்மளை வந்து தயார்படுத்தி கொண்டு வரணுமா கிடையாது. ஏன்னா நீங்க தான் யூ ஆர் த டாப்பர்ஸ், நீங்க ரொம்ப ஒரு குளோரியஸ் பாஸ்ட் உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க வந்து வரலாற்றினுடைய முன்னாடி வந்து வளமிக்க பகுதியை நீங்க பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம மாணவர்களுக்கு என்ன தேவை, நம்ம கல்விக்கூடத்துல என்ன சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப கேள்விக்குறியாகிட்டு இருக்கு, சவாலா இருக்கு. அவரு சகோதரர் சேதுராமன் அவர்கள் கூட அவரு நம்ம அனைவருடைய வந்து அவருடைய இதை பகிர்ந்து கொண்டார். அது கூட நம்ம பத்திரிகையில படிக்கும் போது பார்த்தேன், வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல 1 லட்சம் இன்ஜினியர்ஸ் வந்து பொறியாளர்கள் வெளியில வர்றாங்க. இந்த பொறியாளர்கள் வெளியில வருகிற பொழுது 8 விழுக்காடு தான் தகுதி உள்ளவர்களா இருக்காங்க. எம்ப்ளாயபிள் கிராஜுவேட் இன்ஜினியரிங் 8% தான் இருக்கிறாங்க. தட் வாஸ் an article on newspapers. அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 8 விழுக்காடு தான். மீதம் உள்ளவங்கலாம் அன்எம்ப்ளாயபிள். அவங்க டொமைன் நாலேஜ பண்ணணும். செய்து கொண்டிருக்கிற வேலையில தங்களுடைய அறிவாற்றலையும் புதினங்கள் என்றைக்கு இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களையும் நாம பண்ணல. வாட் ஆர் தி நியூ திங்ஸ் தட் கம் இன்டு ஸ்டே, அது அப்டேட்டிங் ஆஃப் நாலேஜ் அது கிடையாம போயிட்டு இருக்கு. அதனால கல்விக்கூடங்களுக்கு அதை நம்ம சொல்லணும். அந்த கல்விக்கூடங்கள்ல இப்படிதான் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக் வே ஆஃப் அப்ரோச் தி எக்ஸாமினேஷன் அது வந்துட்டு இருக்கு. ஆனா அது குறைவா இருக்கு. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிசெட் வந்த பிறகு அதாவது சிசெட்னா ஒண்ணுமே கிடையாது. லாஜிக்கல் ரீசனிங், மென்டல் எபிலிட்டி, அது அனலிட்டிக்கலா கிரிட்டிக்கல் அனலிட்டிக்கே கிடையாது. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். ஆனா நம்ம வந்து எழுத்து மட்டும் நல்லா படிக்கிறான் நம்மால. என்ன பார்த்தாலும் எனக்கு பயம் இருக்குது, எனக்கும் நானும் பயப்படுவேன் எப்பவுமே பார்த்தாலும். ஆனா இன்றைக்கு எளியதாக சொல்லி தரக்கூடிய முறைகளை புகுத்த வேண்டாம். அதுதான் நீங்க சகோதரர் முருகேசன் அவர்கள் இதெல்லாம் வந்து எப்ப பண்ணாலும் எங்களுடைய அறிவுரைகள் எல்லாம் நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஏன்னா உங்களுக்கு நாங்க முழு ஒத்துழைப்பு தருவோம். அதனால வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை சேர்ந்தவருடைய பங்களிப்பு மத்திய நடுவண் அரசிலே அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களை மாதிரி எனக்கு எண்ணம். ஆனா இன்று சிசெட் வந்த பிறகு குறைந்து கொண்டிருக்கிறது. ஒரு 200 பேர் வந்தாங்கன்னா பெரிய விஷயம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாதி 200 பேரை எடுத்தாங்கன்னா ஆல் இந்தியா சர்வீஸ்ல ஒரு 300-400 பேராவது வருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறைந்து கொண்டே வருது. சிசெட்னா பயப்படுறாங்க. இப்ப பார்த்தா அண்ணா இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட்ல நான் ஐ வாஸ் டைரக்டர் ஆஃப் அண்ணா இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட்ல இருந்தேன். அன்னைக்கு சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல போய் கிளாஸ் எல்லாம் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து சிசெட்னா ஒரு பேர் எழுத்துக்கு கணிதத்துக்கு போனாங்கன்னா பயப்படுறாங்க. கணிதமே ராமானுஜம் பிறந்த ஊரப்பா இது, அதனால கணிதத்தின் மேல் நமக்கு வந்து அதிக அக்கறை வேணும் அப்படின்னு யாரும் போறது கிடையாது. சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களும் இது சில நேரத்தில் அவங்களும் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து கற்றல் திறன் மட்டும் முக்கியம் அல்ல, கற்பித்தல் திறனும் முக்கியம். அதனால குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் 4 காரணிகளை சொல்லுவார்கள். ஒன்னு த குவாலிட்டி ஆஃப் டீச்சர் இஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அப்புறம் evaluation of the students by the teachers, whether the students have learned what has been taught by the teacher. அதனால வாத்தியார் சொல்லி கொடுத்தா அவருக்கு சரியா விளங்கி இருக்கா அப்படின்றத வாத்தியார் தெரிஞ்சுக்கணும். அதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுவாரு, நான் சரியா சொல்லி கொடுக்க, நான் சொல்லியது உங்களுக்கு புரியாவிட்டால்
நான் சரியாக சொல்லிக் கொடுக்கிற திறமையை இழந்து விட்டேன் என்ற அர்த்தம். நான் சொன்னதே உங்களுக்கு புரியலைன்னா பள்ளிக்குமார் இஸ் அன்ஃபிட் அப்படின்னா நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐ எம் நாட் ரெட் வெல் எனஃப் அப்படின்னு சொல்லுவார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஸோ அதனால இது எதற்காகனா அந்த ஆசிரியர் இருக்கணும். அப்புறம் அடுத்து போனீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், கணிப்பொறி இருக்கணும், நல்ல நூலகம் இருக்க வேண்டும், அப்புறம் நல்ல இது விளையாட்டுகளுக்கு மேம்படுத்தக்கூடிய இடம் இருக்க வேண்டும், அறிவை மேம்படுத்தக்கூடிய இருக்கணும், வகுப்பறைகள் நன்றாக இருக்க வேண்டும், காற்றோட வசதியோடு இருக்க வேண்டும். அப்புறம் இன்டர் இன்ஸ்டிடியூஷனல் காம்படிஷன்ஸ், ஒரு இன்ஸ்டிடியூஷன் செய்யறது இன்னொரு இன்ஸ்டிடியூஷன், அதாவது வாட் இஸ் த பெஸ்ட் பிராக்டிசஸ். ஒரு ஸ்டேட்ல நடக்கிறது நம்ம பெஸ்ட் பிராக்டிஸ், இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கூடிய சில பெஸ்ட் பிராக்டிஸ் அதர் ஸ்டேட்ல ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நீங்க யூபியில போய் நாங்க அப்சர்வர் போகும்போது அது சொல்றான், யுவர் ஸ்டேட் இஸ் வெல் டெவலப்டு ஸ்டேட்மா. யூபியில போய் நீங்க கேட்டீங்கன்னா என்ன, நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் எலெக்ஷன் நடத்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகள்லாம் இதுல இருந்து நார்த்ல இருந்து வர்றவங்கலாம் கேட்பாங்க, என்ன இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, நம்ம அதிகாரிகளும் போட்டு மிரட்டுவாங்க. யூபியில போன சந்தையில கொண்டு போய் ஓட்டு பெட்டி வச்சிருப்பாங்க, சாண்டில நாரும். நான் போன அவரே அதேதான் நிலைமை. அப்ப நான் கேட்டேன், என்னங்க அப்சர்வ் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு கேட்டேன். உங்க தமிழ்நாடு இது வெல் டெவலப்டு ஸ்டேட்டுங்க, இந்தியாவிலே வெல் டெவலப்டு ஸ்டேட். உங்க ஊர்ல பஸ் வரலைங்களே அப்படின்னு, பஸ் எல்லாம் இங்க இல்லைங்க, ஏதோ ஒரு டோங்க பிடிச்சி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதுதான் நிலைமை. ஸோ நமக்கு உங்களுக்கு நல்ல தலைவர்கள், விழிப்புணர்ச்சி, அப்புறம் மக்களே உங்களை கேள்வி எங்களுடைய ஞானத்தை எல்லாம் வளர்த்ததுனால நீங்க நிறைய அட்வான்ஸ் ஆஃப் போறீங்க. ஆனா அந்த அட்வான்ஸ் ஆஃப் போயிட்டோமேனு நீங்க ஒரு காம்ப்ளெக்ஷன், அதாவது should not be complacent. அதுதான் பிரச்சனை. நம்ம மாணவர்கள் என்ன, நம்ம டெவலப் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கீங்க. எப்பவுமே முதலா இருக்கிறவன் தன்னுடைய முதல் நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதான் முக்கியம். அதை நம்ம செய்யறது கிடையாது. இதுதான் இந்த சவால்கள், இந்த புதிய சங்கம் அல்லது இந்த இலவச பயிற்சி மையத்தை நடத்தக்கூடிய சவால்கள். ஸோ நீங்க எங்களை மாதிரி அல்லது ராம்சூர் மாதிரி அல்லது தம்பி மாதிரி ஆள் கூட்டு கேட்டீங்கன்னா நாங்க எங்களுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்வோம். அப்புறம் இந்த சிவில் சர்வீஸ் நல்லா இல்ல, ரஸ்டிங் அதெல்லாம் கிடையாது, எல்லாமே இருக்கும். நல்ல தலைவர்கள் உருவாகும் போது நல்ல அதிகாரிகளும் வந்துருவாங்க. எப்பவுமே அதுதான் முக்கியம். எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ பாலிட்டிஷியன் இல்லாம டெமோக்ரஸி கிடையாது. டெமோக்ரஸினா என்ன, பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள். அப்ப நீங்க என்ன இருக்கும், there is no democracy without politician, there is no democracy without people, there is no democracy without bureaucrats. So there is no democracy with the people, stakeholders. So எல்லாரும் இருப்பாங்க. அதுல பெஸ்டா எப்படி கவர்னன்ஸ் கொடுக்குறோம், குட் கவர்னன்ஸ் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதா, அதுக்கு தான் இந்த சர்வீஸ் எல்லாம் உருவாக்கப்படுது. அப்ப நீங்க நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டும். நம்ம எங்க ஃபெயிலியர் ஆயிட்டோம், பாஸ்போர்ட் கெட்டிங் மார்க் இஸ் a passport for getting employment. நம்ம நோக்கம் என்ன இருக்கு, கற்பது வேலைக்கு செல்வது அப்படின்னு மட்டும், கற்பது நல்ல மனிதர்களை உருவாக்குவது அப்படின்ற நிலைப்பாடை நம்ம எடுக்கல. அதுதான் நம்ம சமூகத்தினுடைய மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்றது காரணமா இருக்கு. அதனால அதை நம்ம தவிர்த்தோம்னா நல்ல அதிகாரிகள், நம்ம நேர்மையான முறை. அதனால மகாத்மா காந்தியோட விஷயம் தவறான வெற்றியை விட நேர்மையான தோல்வி மேல் அப்படின்னு எடுக்கணும். தோற்காத மனிதனே கிடையாது. எல்லா மிகப்பெரிய மனிதர்களும் தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க. அதனால தோல்வியை சந்திக்காதவர்களே கிடையாது. நான் என் பையன் எப்படியாவது கலெக்ட் ஆனா அப்ப அங்க போய் தவறத்தான் அதை செய்வாங்க. அதனால அதை தவிர்க்க பார்க்கணும் நம்ம. ஏன்னா இன்னைக்கு நம்மளே பார்க்குற நிறைய இடங்கள் நேர்மையான முறையில் வரலையும் போது நம்மளுடைய வாய்ப்பு நழுவப்படுகிறது. ஸோ மெரிட் அண்ட் எபிலிட்டி கொஞ்சமாவது வேணும், அந்த டொமைன் நாலேஜ் ஒரு கொஞ்சமாவது இருக்கு அப்படின்னு போகணும். அதனால அதுதான் நம்ம நிலைநிறுத்த பார்க்கணும். அப்படி பார்க்கிற போதுதான் நல்ல அதிகாரிகள் உருவாங்க. நல்ல அதிகாரிகள் உருவாங்கன்னா நாடே நல்ல நாடாக மாறிடும். அதான் ஐயா அப்துல் கலாம்லாம் சொல்றாரு. அதாவது சொல்லும் பொழுதெல்லாம் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பொறுப்பா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் மிகப்பெரிய பொறுப்பா இருக்குன்னு சொல்றாரு. சொல்லி தருகிறவர்கள் தான் பொறுப்பா இருக்கணும். அவர் கூட கேட்கும்போது சொன்னாங்க, whether you want to be remembered as a scientist, whether you want to be remembered as a president of India, whether you want to be remembered as a writer, whether you want to be remembered as a missile scientist, அவர் ஒரே இடத்துல சொன்னாரு, I want to be remembered as a teacher அப்படின்னு சொன்னாரு. ஆசிரியர், நல்ல ஆசிரியர்களை உருவாக்கணும். நம்ம உருவாக்கத எல்லாத்துலயும் இருக்கணும், எல்லா துறையிலையும் நல்லவர்களை உருவாக்கணும். நம்ம ஐஏஎஸ் நல்லா உருவாக்கிட்டா போகாது. 12 லட்சம் பேர் இருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு புள்ளி உரங்கள் கூட சொல்றது ஆட்கள்லாம் கிடையாது. இந்த 12 லட்சம் பேர் தான் நம்ம ட்ரெஸரியில, நான் ட்ரெஸரி டைரக்டரா இருக்கேன். இது அப்ப மொத்தம் ABCD 4 கேட்டகரியில 12 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல ஐஏஎஸ் ஒரு 356 பேர் இருக்காங்க கேடர் ஸ்ட்ரென்த்ல, ஐபிஎஸ்ல ஒரு 250 இருக்கிறாங்க, ஐஎஃப்எஸ்ல ஒரு மொத்தம் ஒரு 500. இவ்வளவும் ஹையஸ்ட் கேடர் ஸ்ட்ரென்த் உள்ள ஆல் இந்தியா சர்வீஸ் தமிழ்நாடு தான் அதிகமா உள்ளது. அப்புறம் தான் மற்ற ஸ்டேட் எல்லாம் வருது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய ஆல் இந்தியா சர்வீஸ் எல்லாம் நம்ம இன்டேக் பண்ணி நம்ம கொண்டு வரணும்னு பார்க்கணும். ஸோ அதனால இந்த சர்வீஸை கொண்டு வரும்போது இதற்குரிய இடர்பாடுகள்லாம் இது போடுறதுக்கு ஏழை மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், கிராமத்திலிருந்து வர்றவங்களும்
சிட்டியில் படிக்கிறவங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். அதை எப்படி ஈடு செய்யணும் அப்படின்லாம் நம்ம பார்த்தா தான் சரியா இருக்கும். இதனால பார்க்காம விட்டுட்டோம்னா நம்மளுடைய தேர்ச்சி விழுக்காடு குறைந்து போயிடும். அது மாதிரி பார்க்கிற பொழுது இப்போ எல்லாம் பார்க்கணும்னா என்னை பொறுத்தல என்னுடைய தமிழர்கள்லாம் நிறைய இடத்துக்கு நல்லா போய் இப்போ உயர் பதவியில் இருந்தாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதனால் இங்கே காந்தி மால் பெயரில் தொடங்குற இந்த இலவச பயிற்சிக்கான இந்திய ஆட்சிப்படிக்கான இலவச பயிற்சியில் திறந்து வைப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்க்கும்போது சகோதரி ஒரு குரலை அழகாக சொன்னாங்க. அவங்க அம்மா காந்தி அம்மா ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. அவங்க கூட தெய்வத்தில் ஆகிட்டாங்கன்னு சொல்லி சொல்லும். இன்ற பொழுதும் தன் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கட்ட தாய். அதனால அவரு தாயின் பேரால செய்யறாரு. தாயின் பேரால தாய் வணங்கினா எல்லா தலைவர்களையும் நம்ம பார்த்துட்டோம். எம்ஜிஆர் இருந்தாங்க. எல்லாமே அதுக்கு பின்னாடி எல்லா தலைவர்களுமே நீங்க வந்து தாயை வணங்குறவங்க தான் பெரிய தலைவர்களா இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இவர் இருந்தாரு, முதல்வர் கலைஞர் இருந்தாரு. எல்லாமே தாயை வணங்குறது தான் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கக்கூடிய நம்ம பார்த்த ஆட்கள். ஏன்னா அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி என்ன இருப்பாங்க, தாயினுடைய ஆசீர்வாதம். அது மாதிரி அவருக்கு ஒரு மிகப்பெரிய தாயினுடைய ஆசீர்வாதம். என்னைய பொறுத்தல நீங்கெல்லாம் தமிழர்கள் அப்படின்றதுனால எனக்கு வந்து யார் நீங்க யாரு என்னெல்லாம் தெரியாது இருக்கிற எல்லாரும். ஆனா நான் எல்லாருமே என்னை பொறுத்தவரை ஒரே பார்வை தான் என்னதுல. ஏன்னா என்னுடைய நண்பர் சகாயம் நானா தான் பார்ப்போம். அதாவது தமிழரா அவர் இருக்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்து இருக்கிறாரு, அவங்க நமக்கு போதும், அவங்க முன்னேறணும், அதுக்கு நம்ம உழைக்கணும் அப்படின்றதுதான் நோக்கமாக இருக்கும். கடைசியா பாவேந்தர் பாரதியார் சொன்ன மாதிரி இன்னரும் தமிழ்நாட்டின்கள் எல்லோரும் கல்வி கற்று கீர்த்தி எய்து உன்னத இமை போல் வேந்திடும் கீர்த்தி எய்துவது என்னாலோ அப்படின்னு ஒரு கவிதையில ரொம்ப எழுதியிருப்பார், வருத்தப்பட்டு எழுதியிருப்பார். என்னாலோ இந்த தமிழர்கள் எல்லாம் இமயமலை போல் உயர்ந்து கீர்த்தி என்னால் என்னாலோ அப்படின்னு எழுதியிருப்பார். அதே மாதிரிதான் எனக்கு ஆவல், நான் பெற்ற இந்த வசதிகளும் சுகங்களும் என்னுடைய சந்ததிகளும் பெற வேண்டும். அந்த தலைமை அதுல இருக்கலாம். நீங்க கூட சொல்லலாம், என்னப்பா என் சந்ததி வந்து என் பிள்ளை தானே நினைக்கலாம். அப்படி கிடையாது. அப்படியே நினைச்சா எந்த தலைவரும் இது பண்ண முடியாது. யார் ஒரு தலைவருக்கு வந்து 341 ஜாதியில இருந்தும் தலைவர்கள் வர்றாங்க. மொத்தம் 341 ஜாதி தான் தமிழ்நாடு. நான் கூட வரும்போது அவர்கிட்ட சொன்னேன் எவ்வளவு ரிலிஜியன் ஜாதி போடுறாங்க. ஆனா 349 ஜாதியிலேயே நமக்கு உதவி செஞ்சவங்க இருப்பாங்க. நான் போய் மட்டும் ஏன் ஜாதியை மட்டும் உதவி செஞ்சு நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது. ஒரு டிஎன்பிசி உருவாக்க லட்சுமி நாராயண போட்டதை எம்ஜிஆர் செஞ்ச மிகப்பெரியது. அதனால சாதாரண ஆள் கூட டெப்டி கலெக்டரா வந்து ஐஏஎஸ் ஆகி போயிட்டாங்க. ஸோ இது மாதிரி பெரிய பெருமை. ஏன்னா அந்த நேரத்தில் அவரு எம்ஜிஆர் கேட்டிருக்கிறாரு, நீங்க என்னைய கூப்பிட்டீங்க அப்படின்னா, ஆமா நான் தான் போட்டேன் லட்சுமி அப்படின்னாரா எம்ஜிஆர். அப்போ சொன்னாரா, நான் நீங்க சொல்றதே கேட்க மாட்டேங்க, என்ன எதுக்கு சேர்மனா போட்டீங்க அப்படின்னு கேட்டாராம். நான் சொல்றதையே கேட்காத ஆள் தான் எனக்கு தேவை, அதனாலதான் அங்க போடுறேன், நீ நேர்மையா போய் நடத்தணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால அந்த அடிப்படை நேர்மை தான் வந்து பல பேருக்கு வந்து வாழ்க்கையை கொடுத்துரும். உங்களுக்கு தெரியாது அது எப்படி வாழ்க்கையை கொடுத்துருன்னு சொல்லிட்டு. அதனால எல்லாமே தமிழர்கள் தான். நம்ம வந்து பிரிவினைகள் பார்த்தோம்னா பிரிவினை சக்திகள் அதிகமாகுது. அதெல்லாம் தேவையற்றது. ஏன்னா மதங்கள் ஜாதிகள் இதெல்லாம் வந்து என்ன இருக்குன்னா மனிதனை சார்ந்துள்ள விஷயங்கள் அப்படின்னா மனிதர்கள் மேல ஐ எம் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனி ரிலிஜியன் ஆர் காஸ்ட். பட் அதே மாதிரி தான். ஆனா அது ரெண்டும் நம்மளை சார்ந்து அப்படின்ற புரிதல் வந்து விட்டால் போதும். நம்ம ஓலைச்சுவடி எடுத்தவர் பூவே சாமிநாதையர், பாட்டு பாடுறவர் பாரதியார், பாவேந்தர். அதனால இன்னைக்கு பார்க்கும்போது புலவு சேர்க்கையெல்லாம் பார்க்கும்போது நம்ம தேசத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடியதா இருக்கும். நம்மளும் என்ன மனிதர்களான இந்த சமூகத்தை நாட்டித்தான் இருக்கிறோம். இங்கே பிறந்தோம், இங்கே தான் நம்மளுடைய வாழ்க்கை முடிய வேண்டும் என்று விரும்புகிறதுனால அதனால பல தலைவர்கள் நல்லா சொல்லியிருப்பாங்க. அதுல நல்ல இலக்கை நோக்கி போகக்கூடியது. திருக்குறளை படிக்க சொல்லுங்க. திருக்குறள்ல வந்து நான் பல இடங்கள்ல போய் கேட்டுட்டேன். ஒரு அதிகாரத்துடைய பேர் இன்னொரு அதிகாரத்துக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டா பல பேருக்கு தெரியாது தமிழர்களுக்கு. குறிப்பறிதல் என்ற அதிகாரம் பொருட்பாலையும் இருக்கு, இன்பத்துப்பாலையும் இருக்கு. நிறைய இருக்கு. அதனால திருக்குறளை படிக்கலாம். திருக்குறளை கடவுள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. 10 குறளை படிக்க சொல்லலாம். அதனால உங்களுக்கு அவங்க எளிமையான முறையில வந்து இறைவணக்கத்தை செலுத்திக் கொண்டே போகலாம். அப்படி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் இன்னொரு சமயத்திலே வந்து எங்களெல்லாம் அந்த கல்விக்கூடத்துக்கு அழைக்கும் மாணவர்களுக்கு வந்து அவர்களை நெறிப்படுத்துவதற்காக பக்குவப்படுத்துவதற்கு சொல்லணும்னா நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற உறுதிமொழியை திரு குடியரசன் அவர்களுக்கும் மேடையில் உள்ள நண்பர் அனைவருக்கும் முருகேசன் அவர்களே, இந்த விழாவிற்கு கடைசி நேரத்தில் என்னை அழைத்து வந்து என்னையும் இங்கு நிற்க செய்த பாசத்திற்குரிய நண்பர் சிவகுமார் அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களே, பொருளாதார வல்லுநர் சிவராமன் அவர்களே, இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெரியவர்களே, பெற்றோர்களே,
எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சிவகுமார். இந்த காந்தி அம்மாள் ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தது என்னோட எம்டி மிஸ்டர் முருகேசன் சார் அவர்களுக்கும் என்னோட முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்கனைசேஷனுக்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல ஏழை எளிய மாணவர்களுக்கு போய் சிறப்பாக சேரணும் அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் இன்டர்வியூ போய் சேர்ந்திருந்தேன். அப்போ எனக்கு அந்த படிப்பு அப்போலாம் இன்டர்நெட் வசதிலாம் இல்லை. இப்போ எல்லா வசதியும் கொடுத்து அவர் இன்க்ளூடிங் அவருக்கு இல்லை சார் முதல்ல நான் நிறைய ஏழை மாணவர்களுக்கு இலவச பயிற்சி. ஏன்னா ஐஏஎஸ்ன்றது எல்லாத்துக்கும் ஒரு கனவா இருக்கும். ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைப்பான், எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் அப்படின்னு தெரியாது இருக்காங்க சார் சில பேர். ஆனால் ஐஏஎஸ்ன்றது மட்டும்தான் மைண்ட்ல நிற்கிறத அது எப்படி கொடுக்கணுன்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இலவசமா கொடுக்கணும் அப்படின்றது சொல்லிட்டு இலவசமா கொடுத்துருவாருன்னா சொன்னாலும் திருப்பி சார் சுவர்தான் சித்திரவாடி மொழி சும்மா கொடுத்துட முடியாது சார், வரவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருவோம்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா படிப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்துட்டு இந்த 2021 தான் நம்மளோட டார்கெட் சார். அதில் ஐஏஎஸ் உருவாக்கி எல்லாம் சிறப்பாக சமூகம் நம்ம பண்ற அதே காரியத்தை அவங்க மென்மேலும் சிறப்பாக சரியே சாண பிறகு அவங்க இதை பண்ணணுன்றது என்னோட உறுதுணை சார். இன்னொன்று ஏழை மக்களுக்கு மட்டும்தான் இது போய் சேரும் சார். ஏன்னா இதே சில கல்வி நிறுவனங்கள் நிறைய காசு கொடுத்து படிக்கிறாங்க, அந்த அளவுக்கு வசதி இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டு சில பேருக்கு நிஜமாவே படிக்கணும்னு ஆசை இருக்கும். அவங்க படிக்கணும்னு ஆசை இருக்கிறத அவங்க சில பல தடைகள் அவங்களோட மெயினாக ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அவங்க வீட்டில் இருக்கும். ஏன்னா ஆட்டோக்காரங்கலேருந்து இல்லை கூலி தொழிலாளர்கள்லாம் அவங்களாம் ஐஏஎஸ் அந்த நல்லா பார்த்தீங்கன்னா 10th ஸ்கூல் ஃபர்ஸ்டாக இருந்திருப்பாங்க, +2 ஸ்கூல் ஃபர்ஸ்டாக இருந்திருப்பாங்க, காலேஜில் நல்ல ஒரு டிஸ்டிங்ஷன் எடுத்திருப்பாங்க. எடுத்துட்டு வரும்போது கடைசியில் நான் ஐஏஎஸ் படிக்கிறப்பா அப்படின்னா டே மாவனே 1,30,000 1,40,000 50,000 60,000 நாங்கடா போறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தாலும் தங்கணும் அப்படின்ற பார்த்து ஐயாவோட நம்ம சேர்மன் என்ன சொன்னார், அடுத்தது நம்ம தங்கத்துக்கு கூட ஏற்பாடு பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் சார் அப்படின்றார். அவரோட மனப்பான்மை அது எல்லாத்துக்கும் செய்யணும் அப்படின்ற மனப்பான்மை இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கல்வி நிறுவனத்தை உயர்ந்து கொண்டு போயிட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்து அதுக்கு அடுத்தது என்ன கேட்டார்னா இது முடிச்சுட்டு சார் நம்ம யூபிஎஸ்சி மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணீங்களே, நம்ம தமிழ்நாட்டுக்கு டிஎன்பிசியில் இருக்கிறவங்களுக்கு விஏஓலேருந்து என் சொல்லுறது அதுவும் கான்சென்ட்ரேட் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த இன்ஸ்டியூட் டிஎன்பிசியில் குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 எல்லாமே இல்லை குரூப் 4 எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விஏஓ இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் கொடுக்கலாம் சார். சிறப்பாக கொடுப்போம் சார். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு நம்மளால கல்வி நிறுவனம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கல்வி நிறுவனம் கொடுக்கணும் அப்படின்ட்டாரு. இதுக்கு உறுதுணையா இருந்தது நம்மளோட நம்ம ஏழுமலை சார், அவரு நம்ம பயோடெக்னாலஜி ப்ரொஃபஸராக இருக்கார் அண்ணா யூனிவர்சிட்டி, அவரு இல்லை நம்மளோட சீஃப் கெஸ்ட் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சு முக்கியமா இந்த 10 நிறுவனங்கள் இந்த தமிழ்நாடு ஃபுல்லா உங்க சேரணும் அது உங்க கையில மட்டும்தான் இருக்குது. ஏன்னா உங்களோட தம்பிகள் தங்கச்சிகள் ஏன்னா அந்த கஷ்டப்பட்ட ஃபீல்டுக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிஜமானமே இந்த ஐஏஎஸ் கோச்சிங் போய் சேரணும்னா நம்ம காந்தி அம்மாள் ஐஏஎஸ்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். அதுக்காக உங்களுக்காக முதற்கண் நன்றி தெரிவிச்சு இது எல்லாத்தையும் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி. இதுவரைக்கும் எத்தனை மாணவர்கள் சார் இதுவரைக்கும் 25 பேர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இந்த 25 பேர்லயும் நாங்க எப்படி செலக்ட் பண்றோம்னா உண்மையிலே அவங்களோட பயோடேட்டா பாக்குறோம். அந்த பயோடேட்டா பார்த்து அவங்க ரியலாவே ஏன்னா இந்த கல்வி கொடுக்குற கல்வி தப்பானவங்க போய் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரே இது. இப்போதைக்கு 25 தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பேர் வந்தாலும் இதுல அன்லிமிட்டடா எடுக்கிறோம் சார். என்னன்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். அந்த கல்வி கரெக்டான அவங்களுக்கு போய் சேரும்னு நினைக்கிறோம். எப்படி கரெக்டான போய் சேரும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அவங்களோட நிஜமாலுமே அவங்க அப்பா அம்மாவும் இல்லாத பட்டவங்க நாங்களே செக் பண்றோம் சார். டைரக்டாவே போய் செக் பண்ணிட்டு அவங்களோட 10th மார்க் 12th மார்க் ஷீட்டை வாங்கி பாக்குறோம். டிகிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் நல்ல மதிப்பெண் இருக்குது. அவங்களோட உண்மையிலேயே எக்கனாமிக்கலா அவங்களால சேவ் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் தான் சார் கொடுக்குறோம். வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க மட்டும்தான் நிச்சயமா வறுமை கோட்டு கீழே இருக்கு மட்டும்தான் இது ஏன்னா மற்ற வசதி இருக்கவங்களுக்கு நிச்சயமா அவங்களுக்கு ஃபீஸ் கொடுத்து படிச்சுட்டு தான் சார் இருக்காங்க. அதுக்கு எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க? நான் ஃபீஸே கிடையாது. இது என்னன்னா அந்த யாரெல்லாம் நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதே ஸ்டாஃபை தான் நான் ரெக்ரூட் பண்றேன். ஒரு ஹவருக்கு நான் இவ்வளவு பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு நடத்துறேன் நான். ஏன்னா தரமான கல்வியை கொடுக்குற ஒரே நோக்கத்துல தான் அவங்களுக்கு நான் ஃபீஸ் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இலவசமா கிடைச்சா அவங்க ஒரு அம்மா கொடுக்கலாம், அவங்க கொடுக்கணும் அவசியம் இல்லை இல்லையா மாஸ்டருக்கு எடுக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு வேண்டியது அவங்களுக்கு என்ன ரெமுனரேஷன் என்னோட எம்டிஏ சொன்ன ஒரே வார்த்தை சார், குவாலிட்டியை கொடுங்க, பசங்க நல்லபடியா வரட்டும் சார். இதுதான் நம்மளோட நோக்கம். காந்தி அம்மாவோட ஐஏஎஸ் அகாடமியோட ஒரே நோக்கம் நல்ல சிறப்பான ஆபீஸ்களை உருவாக்கி கொடுங்க சார். ரொம்ப நன்றி.